அப்போ அந்த காலம் 90கள் என்பது நம்ம எழுத்தையே சாப்பிட்டு, எழுத்தையே பேசி, எழுத்தையே சுவாசித்து, அதுக்குள்ளே மயங்கி கிடந்த ஒரு காலம் அது. தமிழினுடைய அந்த வெயிலோடு போய் சிறுகதை தொகுப்பு, அதுக்கப்புறம் வாளின் தனிமை. எனக்கு பகத்சிங்கை அறிமுகப்படுத்ததும் தமிழ்ச்செல்வன் தான். அந்த அந்த தூக்கு மேடைக்கு என்னுடைய சித்தியின் வயிற்றில் நான் பிறப்பேன் அம்மா, என்னுடைய கழுத்தை நீ தடவிப்பார், அதில் தூக்கு கயிறின் தடம் இருக்கும் என்று சொன்ன குதிராம் போஸை அறிமுகப்படுத்தியதும் தமிழ்ச்செல்வன் தான். இது 2வது முறை தமிழ்ச்செல்வன் கிடைக்கிற இந்த விருது. ஏற்கனவே இந்த விருது என்ன பண்ணியிருந்தேன், அறிவித்திருந்தார்கள். அது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் நாம் எல்லோரும் விருதுக்கு தமிழ்ச்செல்வன் தேர்வாகிவிட்டார் என்று கும்மாளம் போட்டு கொண்டாட்டம் ஆடிக்கொண்டிருந்தோம். அது முதல் ஏற்புரை, விருதுக்கான முதல் ஏற்புரை அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். அப்படியான ஒரு உரை அது. இந்த விருது என்பது முதுகெலும்பில்லாமலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வகையில் காக்கா பிடித்தோ வாங்கப்பட்ட ஒரு விருது அல்ல. இது தவிர்க்க முடியாமல் தன்னுடைய எழுத்திற்காகவும் தன்னுடைய இயற்கை செயல்பாட்டிற்காகவும் தாமுயேகாசா என்கிற அமைப்பின் முகமாக திகழ்கிற எங்களுடைய அன்பு தோழருக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த விருதை நாம் மிகப்பெரிய அளவிற்கு கொண்டாடப் போகிறோம். நாதஸ்வரம், அந்த ஒவ்வொரு சுரத்தையும் தமிழ்ச்செல்வன் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தார். கடைசியா அவர் சொன்னாரு, இனி இந்த தவில் அடிக்கிற இந்த குழுவினுடைய விருப்பத்திற்கு ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் ஒரு அடி அடிச்சார். அப்போ ராமராஜன் படம் ரொம்ப ஃபேமஸா வந்த ஒரு படம். அந்த கரகாட்டக்காரன் படத்திலிருந்து மாங்குயிலே பூங்குயிலே என்ற பாட்டை அப்படி ஒரு அடி அடிச்சாங்க. அப்போ எனக்கு தமிழ்ச்செல்வன் அந்த மாங்குயிலே பூங்குயிலிருந்து அறிமுகமானார். தோழர்களே, அப்போ அந்த காலம் 90கள் என்பது நம்ம எழுத்தையே சாப்பிட்டு, எழுத்தையே பேசி, எழுத்தையே சுவாசித்து, அதுக்குள்ளே மயங்கி கிடந்த ஒரு காலம் அது. நாங்கள் தாமியேசா சைதாப்பேட்டை கிளையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தோழர் செந்தில்நாதனை போய் பார்த்தோம். அவர் கிளையெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்று ஆரம்பிச்சிட முடியாதுங்க, அதெல்லாம் ஒன்றும் ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லி, ஒரு கிளையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போகும்போது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அப்போது எங்களுக்கு அறிவுரை வழங்கி ஒரு 6 மாதம் பொறுத்து தான் அதை தொடங்குறதுக்கு அனுமதி கொடுத்தார். அந்த கிளை தொடங்கி நான் முதலாக கலந்து கொண்ட அந்த மாநாடு திருநெல்வேலி மாநாடு. அந்த மாநாட்டில் கவிஞர் கந்தர்வன் ஒரு கவிதையை வாசித்தார். இந்தியர்களுக்கு கால்களே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா அன்னைக்கு உலக கால்பந்தாட்ட போட்டி நடந்துகிட்டு இருந்த காலம். இந்திய குழு என்பது அந்த போட்டியில கிடையாது. அப்போ அவர் அப்படி ஒரு கவிதையை வாசித்தாரு. இன்னைக்கு அவர் கவிதை வாசித்தா எப்படி வாசித்திருப்பாரு, இந்திய அரசுக்கு முதுகெலும்பே இல்லை, ஊர்ந்து செல்லக்கூடிய அரசு அப்படின்னு சொல்லி கவிதை வாசித்திருப்பாரு. அப்படியாக அறிமுகமான தமிழினுடைய அந்த வெயிலோடு போய் சிறுகதை தொகுப்பு, அதுக்கப்புறம் வாளின் தனிமை. எனக்கு பகத்சிங்கை அறிமுகப்படுத்ததும் தமிழ்ச்செல்வன் தான். அந்த அந்த தூக்கு மேடைக்கு என்னுடைய சித்தியின் வயிற்றில் நான் பிறப்பேன் அம்மா, என்னுடைய கழுத்தை நீ தடவிப்பார், அதில் தூக்கு கயிறின் தடம் இருக்கும் என்று சொன்ன குதிராம் போஸை அறிமுகப்படுத்தியதும் தமிழ்ச்செல்வன் தான். எங்களுடைய வீட்டில் ஜனநாயக குடும்பம் என்பதையும், நீ போய் வீட்டில் சமையல் பண்ணு, பாத்திரம் கழுவு அப்படின்னு சொன்னதும் தமிழ்ச்செல்வன் தான். தமிழ்ச்செல்வன் நிறைய விஷயங்களை எங்களுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கியிருக்கிறாரு. நான் உண்மையிலே வரும்போது 2 வீலரில் வரும்போது யோசிச்சுட்டே வந்தேன், நாம் இன்னும் அந்த மயக்கத்திலிருந்து அந்த போதையிலிருந்து வெளியே வரலையே. இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒன்று தமிழ்ச்செல்வன் நமக்கு ஒரு போதை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாப்லையே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன். இந்த விருது என்பது இது 2வது முறை தமிழ்ச்செல்வனுக்கு கிடைக்கிற இந்த விருது. ஏற்கனவே இந்த விருது என்ன பண்ணியிருந்தேன், அறிவித்திருந்தார்கள். அது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் நாம் எல்லோரும் விருதுக்கு தமிழ்ச்செல்வன் தேர்வாகிவிட்டார் என்று கும்மாளம் போட்டு கொண்டாட்டம் ஆடிக்கொண்டிருந்தோம். ஆனால் ஒன்றிய அரசினுடைய தலையீட்டால் அது தள்ளி போனது. அப்போ 25/1/2026 நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தினோம். 24 அந்த கூட்டத்தில் தமிழ்ச்செல்வன் பேசினாப்புல.
அது முதல் ஏற்புரை, விருதுக்கான முதல் ஏற்புரை அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். அப்படியான ஒரு ஒரு உரை அது. இந்த இந்த விருது என்பது முதுகெலும்பில்லாமலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வகையில் காக்கா பிடித்தோ வாங்கப்பட்ட ஒரு விருது அல்ல. இது வந்து இது வந்து தவிர்க்க முடியாமல் தன்னுடைய எழுத்திற்காகவும் தன்னுடைய இயற்கை செயல்பாட்டிற்காகவும் தாமுயே காசா என்கிற அமைப்பின் முகமாக திகழ்கிற எங்களுடைய அன்பு தோழருக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த விருது, இந்த விருதை நாம் மிகப்பெரிய அளவிற்கு கொண்டாட போகிறோம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் தொடர்ந்து கொண்டாட இருக்கிறது.